அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் நல்லா இருக்கேன். இந்த வீடியோக்காக எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். பட் ஆனால் என்னால் கண்டினியூ பண்ண முடியல. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் vlogல வந்து நான் என்னென்னலாம் வாங்கினேன், எதுக்காக ப்ரிப்பரேஷன் பண்ணுறன்றதெல்லாம் அதில் நான் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். அதை உங்களுக்கு கீழே டேக் பண்ணுறேன், மறக்காம பாருங்க. நைட்லேருந்து தூங்கலை, பிகாஸ் வாங்கிட்டு வந்து நைட்டெல்லாம் எல்லாத்தையுமே சேர்க்கணும். அப்புறம் காலையில் வந்து கரெக்டாக கட்டிங் ஒர்க் எல்லாம் முடிக்கணும்னு சொல்லிட்டு எல்லா வேலையுமே நைட்டோட நைட்டாக முடிச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சோடனே கட்டிங் ஒர்க் எல்லாமே பண்ணிட்டோம். பிகாஸ் குவான்டிட்டி நிறையா செய்கிறதுனால நம்ம கட்டிங் ஒர்க் பார்த்தீங்கன்னா நிறையா தான் இருக்குது. இது நாங்கள் எடுத்த வேலை அப்படி இந்த மாதிரி ஒர்க்கை எடுத்துட்டோம் தெரியாமல். குட்டி பசங்களுக்குலாம் இந்த மாதிரி தான் நாங்கள் சாப்பிட பிடிக்குது. ஸோ கடையில் வாங்கி சாப்பிட்றது அன்ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்லேயே நம்ம ஹெல்த்தியாக செஞ்சு கொடுப்போம்னு சொல்லிட்டு முட்டையாக இருக்கட்டும், சிக்கனாக எல்லாமே வாங்கி நம்ம கைப்பட செஞ்சு கொடுப்போம்னு சொல்லிட்டு தான் இந்த ஐட்டம் எடுத்து செஞ்சோம். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா வேலை பயங்கரமாக இழுத்துருச்சுங்க. நோம்பு வச்சுட்டு செய்கிறனால எங்களால் சால்ட் மட்டும் டேஸ்ட் பண்ண முடியல. மற்றபடி சாஸோட குவான்டிட்டி எல்லாமே வந்து கரெக்டாக தான் போட்டிருந்தோம்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நோம்பாளிங்க கையில் தான் இருக்குது. இஃப்தார் முடிச்சுட்டு அவங்க டேஸ்ட் பண்ணிட்டு ஒவ்வொருத்தராக ரிவ்யூ சொல்லுவாங்க. அப்போ தான் தெரியும். எல்லாருக்கும் கண்டெய்னரில் 1 by 1 ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது எப்படிலாம் நான் போய் கொடுத்தேன். அதுக்கப்புறம் டேஸ்ட் வைஸ் எப்படி இருந்துச்சு, ரிவ்யூஸ் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்கன்றதையும் நான் உங்களுக்காக நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அல்லாஹ் ஹாஃபிஸ்.